இப்போ நம்ம ஆட்டோகேடில் பார்த்தீங்கன்னா நம்ம 24வது வீடியோ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் இந்த கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்செக்ட் இந்த பிளாக் இந்த கமாண்ட் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் அந்த வீடியோ பாருங்கள். ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டெலகிராமில் இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, உடனே அப்டேட் தெரிஞ்சுக்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நெட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த நெட்டு வந்து உங்களுக்கு இப்போ நிறையா தேவைப்படுது, ஓகேங்களா. அதேமாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம க்ரியேட் பண்ணி தனியாகவே இங்கே வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். ஒரு எலமெண்ட் ஆட்டம் நம்ம தேவைப்படும் போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ எப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து சர்க்கிள் வந்து எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. சர்க்கிள் வந்து எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கிறேன், ஓகேங்களா. சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஆடியோ பேசிக்கிட்டே வந்து மவுஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னால் கமாண்ட் வந்து யூஸ் பண்ண முடியல. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கமாண்ட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. அப்போ தான் வந்து குயிக்காக பண்ண முடியும். கம்பெனி சைடும் பார்த்திங்கன்னா அதை தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ட்ரிம் எடுத்து டிஆர்ஐ கொடுத்து டபுள் என்டர் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. டிஆர்ஐ கொடுத்து டபுள் என்டர் கொடுத்தா ட்ரிம் கமாண்டு. இப்போ இதை வந்து நான் இது பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இதேமாரி ஒரு ஷேப் போட்டிருக்கேன்னு வச்சுங்க. இதேமாரி எனக்கு வந்து நிறைய ஷேப் தேவை. நான் தேவையான இடத்துலலாம் தேவைப்படும் போது நான் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா இந்த இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கிரியேட் அப்படின்னு இருக்கா, கிரியேட் பிளாக், அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும், ஓகேங்களா. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பிளாக் டெஃபினேஷன் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது, ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. இதில் பாருங்கள் பிக் பாயிண்ட் வந்து கேட்குது. ஃபஸ்ட்டு பிக் பாயிண்ட் வந்து ஸ்பெசிஃபை ஆன் ஸ்க்ரீனில் இருக்குது, அதை நம்ம எடுத்து விட்டுட்டு பிக் பாயிண்ட் வந்து ஸ்பெசிஃபை ஆன் ஸ்க்ரீன்னா அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது அப்படியே எடுத்துக்கும். அப்படியே பிக் பாயிண்ட் வந்து நம்ம பிக் பண்ணுறது. பிக் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம கொடுக்கறது, ஓகேங்களா. இருங்க வரோம், மவுஸ் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. பிக் பாயிண்ட் வந்து இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம சென்டர் பாயிண்ட் பிக்கு எங்கே கிளிக் பண்ணுறோமோ அதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்கும். இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து இந்த கார்னர் இந்த ஸ்கொயரோட இந்த எட்ஜில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன், அதுதான் வந்து பிக் பாயிண்ட்டாக எடுத்துக்கிச்சு. இங்கே கீழே பாருங்கள் XY, இந்த XY டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. நான் பிக் பண்ண பாயிண்ட்டு இந்த டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டுருக்கு. செலக்ட் ஆப்ஜெக்டை வந்து கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ நான் வந்து அப்படியே ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க, ஓகேங்களா. என்டர் கொடுத்துட்டேன். இதில் பாருங்கள் ரீடைன், கன்வெர்ட் டு பிளாக், டெலீட் அப்படின்ட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கன்வெர்ட் டு பிளாக் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கன்வெர்ட் டு பிளாக்கில் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. இப்போ இங்கே பாருங்கள் ஓப்பன் இன் பிளாக் எடிட்டர், அதை வந்து நான் வந்து டிக் எடுத்து விட்டுறேன், ஓகேங்களா. எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே எம்எம்மில் இருக்க, ஓகேங்களா, மில்லிமீட்டரில் இருக்க. ஓகே, ஓப்பன் இன் பிளாக் எடிட்டர் வந்து நான் இது பண்ணிடுறேன். இது வந்து கன்வெர்ட் டு பிளாக்கில் இருக்குது. இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. யூ மஸ்ட் கேரக்டரிஸ்டிக் வந்து ஒன்று கொடுக்க சொல்லுது. பேர் வந்து அதுக்கு ஒன்று கொடுக்கணுமா. மேலே இங்கே பாருங்கள் நேம் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து நான் இப்போ வந்து ஒரு ஏ அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ஓகே வந்து கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஓகே கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் பிளாக் வந்து க்ரியேட் ஆகியிருக்கும். இப்போ இந்த இன்சர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் இங்கே பாருங்கள் ஏ அப்படின்னு போட்டு இருக்குதா, பிளாக் வந்து இந்த ஷேப் வந்து இங்கே வந்துருச்சு. இது வந்து ஒரு பிளாக்காக மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோன்னு வச்சுங்களா, இந்த சர்க்கிளும் சேர்த்து கிளிக் ஆகுது பார்த்தீங்க, செலக்ட் ஆகுது பார்த்தீங்களா. நான் கர்சரை வந்து இங்கே தான் வச்சேன், அந்த சர்க்கிளும் பார்த்தீங்கன்னா சேர்த்து வந்து கிளிக் ஆகிடும். இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக அப்படியே மாறிடுச்சு, ஓகேங்களா. இதோட சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கிளிக் பண்ணோம் பார்த்தீங்களா, பிக் பாயிண்ட்டு, அதனால் இதுதான் இங்கே வந்து காட்டும், சென்டர் பாயிண்ட்டாக வந்து இதை தான் இங்கே காட்டும். இப்போ நம்ம தேவைன்னா இதை கிளிக் பண்ணி நம்ம எத்தனை காம்பவுண்ட் வேணாலும் இதேமாரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த பிளாக் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அதில் தேவைப்படுற அந்த இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்ஸகன் எடுத்துக்கிறேன், பாலிகன் வந்து எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. எத்தனை சைடு அப்படின்னு கேட்குது, ஒரு 5 கொடுத்து என்டர் கொடுத்துட்டு
இன்ஸ்கிரைப்டே கொடுத்துட்டு இதேமாரி ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் எடுத்து இந்த எட்ஜில் வந்து போட்டுடுறேன். இது இங்கே ஒரு எட்ஜில் அதேமாதிரி ஒரு சர்க்கிள் திரும்பி எடுத்து இந்த எட்ஜில் வந்து போட்டுடுறேன். ஓகேங்களா. போட்டேன். இப்போ இதுக்கு வந்து பிளாக் வந்து க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா. இப்போ க்ரியேட் பிளாக் கிளிக் பண்ணிட்டு இதில் பீன் வந்து கொடுத்துக்கிறேன். நான் பிக் பாயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். பிக் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பிக் பாயிண்ட்டை அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டேன். இங்கே இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டேன். இப்போ கன்வெர்ட் டு பிளாக்கில் வரைஞ்சதுனால இந்த இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிளாக்காக மாறிடுச்சு. இந்த இது செலக்ட் பண்ணல ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் வரைஞ்சான்ல அதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பிளாக்காக மாறிடுச்சு. இந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் இந்த இதில் இந்த ஸ்கொயரில் வந்து டச் பண்ணாலே இதுவும் பிளாக்காக மாறியிருக்கு. அப்படி தானே. இப்போ நான் வந்து இதை ரீடைன் அப்படின்னு வச்சிட்றேன். ஓகேங்களா. ரீடைனில் வச்சுட்டேன். ஓகே கொடுத்துக்கிறேன். மீதி எல்லாம் ஆப்ஷன்லாம் ஆஃபில் இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் ஆஃபில் இருக்குது. இது அலோ எக்ஸ்ப்ளோடிங் அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறேன், பின்னால் சொல்கிறேன். பாருங்கள், கண்டினியூவாக சொல்லிட்டு வரேன். இப்போ இந்த ரீடைனில் ஆப்ஷன் வச்சுட்டேன். ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள் தனித்தனியாக செலக்ட் ஆகுது பார்த்தீங்களா. அது வந்து அப்படியே தான் இருக்குது. இது வந்து பிளாக்காக ஆகலை. ஓகேங்களா. இது பிளாக்காக க்ரியேட் ஆச்சு கன்வெர்ட் டு பிளாக்கில். இப்போ வந்து ரீடைன் பண்ணதுனால இது அப்படியே தான் இருக்குது. இது தனித்தனியாக தான் செலக்ட் ஆகுது. ஓகேங்களா. புரியுதா. இது தனித்தனியாக தான் செலக்ட் ஆகுது. சர்க்கிள் தனியாக செலக்ட் ஆகுது. இந்த பாலிகன் தனியாக செலக்ட் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ இன்சர்ட்டில் பாருங்கள் பி அப்படின்ட்டு ஒரு இது வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிளாக்கு. ஓகேங்களா. இதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேங்க. இதை வந்து செலக்ட் பண்ணால் ஒரு பிளாக்காக க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா. இப்போ நமக்கு தேவையான இடத்துல இது எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இது வந்து பிளாக் கிடையாது. ஓகேங்களா. இப்போ அலோ எக்ஸ்ப்ளோடிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா. அதுங்க இந்த அலோ எக்ஸ்ப்ளோடிங். இப்போ இதை வந்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோட் வந்து நம்மளால் பண்ண முடியாது. நம்ம எக்ஸ்ப்ளோட் கமாண்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம். இஎக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளோட் கமாண்ட் வந்து யூஸ் ஆகும். இதுதான் வந்து கமாண்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோட் கமாண்டு. ஓகேங்களா. இப்போ சேர்ந்துருக்க ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பிரிக்கிறது தான் எக்ஸ்ப்ளோட் கமாண்ட். இப்போ வந்து நம்ம வந்து நான் வந்து இது ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே போட்டேன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டேன். இப்போ எக்ஸ்ப்ளோட் கமாண்டுக்கு வந்து இஎக்ஸ். ஓகேங்களா. EXPLO. ஓகேங்களா. அந்த எக்ஸ்ப்ளோடு இங்கே கீழே வந்திருக்கு பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். செலக்ட் அது ஆப்ஜெக்ட் கேட்குது. இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து பாருங்கள் ஒரு தனித்தனி லைனாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் வந்து அந்த எக்ஸ்ப்ளோட் கமாண்டு. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் தனித்தனி லைனாக வந்து மாறிடுச்சு. அதே மாதிரி மாற்றுறதுக்கு நம்ம அலோ பண்ணுறது தான். ஓகேங்களா. இப்போ இந்த இது வந்து அலோ எக்ஸ்ப்ளோடில் தானே இருந்துச்சு. அலோ எக்ஸ்ப்ளோரில் தான் வந்து நம்ம இதை வந்து கொடுத்துருந்தோம். இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். EXP அப்படின்னு டைப் பண்ணால் கீழே வந்து பாருங்கள் எக்ஸ்ப்ளோர். இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அந்த பிளாக்கே வந்து கிளிக் பண்ணிட்டேன். என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் அது வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போ வந்து திரும்பி நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். க்ரியேட் இதுக்கு போய்க்கிறேன். ஒரு வேறு ஷேப் போட்டுக்கிறேனே, குழப்ப போதும் உங்களுக்கு. ஓகேங்களா. இதேமாரி ஒரு எலிப்ஸை போட்டேன். ஒரு சர்க்கிள் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஓகே. இப்போ க்ரியேட் இதுக்கு போயிட்டேன். பிக் பாயிண்ட் வந்து கேட்குது. பிக் பாயிண்ட் வந்து நான் சென்டர் பாயிண்ட்டை கொடுத்துட்டேன். இப்போ வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட் வந்து இப்போ இது எல்லாத்தையும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இதில் வந்து பாருங்கள் என்டர் கொடுத்துட்டேன். இப்போ இந்த அலோ எக்ஸ்ப்ளோடிங்கை வந்து நான் எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா. இப்போ கன்வெர்ட் டு பிளாக் கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டேன். நேம் கேட்குது. இதை வந்து நான் ஒரு சீன் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் எக்ஸ்ப்ளோடு வந்து பண்ண முடியாது என்னால். இப்போ EX வந்து கொடுக்குறேன். EXP எக்ஸ்ப்ளோடு கீழே இருக்குது. அதை கொடுத்துட்டேன். இப்போ இங்கே பாருங்கள் அந்த ஆப்ஜெக்டே வந்து செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டேன். எக்ஸ்ப்ளோடு வந்து ஆகலை. இங்கே பார்த்தீங்களா அந்த எலிப்ஸ் ஃபுல்லாகவே தான் செலக்ட் ஆகுது. இந்த எலிப்ஸில் வச்சா அந்த சர்க்கிளும் சேர்த்து தான் வந்து செலக்ட் ஆகுது. இதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோடு. அந்த டிக்கு எடுத்து விட்டால் எக்ஸ்ப்ளோடு நம்மளால் பண்ண முடியாது. ஓகேங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள், இன்னும் அடுத்த இதில் என்ன இருக்குது, டெலீட் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ட்ரையாங்கிள் மாதிரி போட்டால் ஒரு சர்க்கிள் எடுத்து போட்டுக்கிறோம். ஓகேங்களா.
ஒரு சர்க்கிள் எடுத்து போட்டேன். இப்போ வந்து க்ரியேட் பிளாக் போய்ட்டேன். பிக் பாயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இதை கொடுத்துக்கிறேன். செலக்ட் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். என்டர் கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், டெலீட் வந்து கொடுத்துட்றேன். டெலீட் கொடுத்துட்டேன். இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஓகே கொடுத்துக்கிறேன். பேர் வந்து கேட்குது. நான் வந்து சும்மா ஒரு டீன் கொடுத்துக்கிறேன். டீன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இது டெலீட் ஆகிடுச்சு. இங்கே வரைஞ்சது காணும் பார்த்தீங்களா, அந்த ட்ரையாங்கிள் சர்க்கிள் போட்டது டெலீட் ஆகிரும். அது டெலீட் ஆகிது இங்கே வந்து நமக்கு க்ரியேட் ஆகிரும். அது வந்து ஒரு பிளாக்காக வந்து க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அந்த 3 ஃபீச்சரும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. அது டெலீட் ஆகிரும், ஆனால் இங்கே வந்து நமக்கு க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா, இப்போ க்ரியேட்டில் பாருங்கள். ஓகேங்களா, இப்போ இது ஸ்கேல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் வந்து இப்போ நான் வந்து ஒரு இது எடுத்துக்கிறேன். இந்த இது பார்த்தோம்ல, இதில் ஸ்கேல் யூனிஃபார்ம்லி இது வந்து நான் இப்போ டிக் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். டிக்கு எடுத்து விட்டாச்சு. கேன்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஒரு சர்க்கிள் வந்து எடுத்துக்கிறேன். சர்க்கிள் வந்து எடுத்து போட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு லைன் எடுத்துக்கிட்டு இப்படி ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்படி போட்டேன். ஓகே, எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு க்ரியேட் பிளாக்குள்ளே போகிறேன். க்ரியேட் பிளாக்குள்ளே போயிட்டேன். இப்போ பிக் பாயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். பிக் பாயிண்ட் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டை கொடுத்துக்கிறேன். அடுத்து செலக்ட் ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். ஓகேங்களா, என்ட்ரு கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் யூனிஃபார்ம்லேயே எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா, இப்போ எடுத்து விட்டுட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இந்த ஓப்பன் இதை வந்து நான் எடுத்து விட்டுறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். பேர் வந்து கேட்குது. இப்போ வந்து பேர் வந்து என்ன கொடுத்தோம், ஒரு கண்டினியூ இப்போ ஒரு டீன் கொடுத்துக்கிறேன் சும்மா. ஓகேங்களா, ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதை வந்து நம்ம இது பிளாக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, டீ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இங்கே டீ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கேல் பண்ணுறோம். இப்போ அதுக்கு வந்து இந்த இன்சர்ட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் மோர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மோர் ஆப்ஷன் வந்து இப்போ அட்வான்ஸ் ஃபியூச்சரில் வேறு மாதிரி இருக்கும். அது நீங்கள் அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, இதேமாரி ஒரு இன்சர்ட் ஆப்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, இதில் பாருங்கள் XYZ. ஓகேங்களா, XYZ இந்த ஸ்கேல் வந்து ஆப்ஷன் இங்கே பாருங்கள். ஸ்கேல் வந்து ஆப்ஷன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஒரு 5 கொடுக்குறேன். 5 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், 5ல் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். எக்ஸ் வந்து 5 டைம்ஸ் வந்து எக்ஸில் வந்து 5 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். இங்கே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் போய்க்கிறேன். மோர் ஆப்ஷன் போய்க்கிறேன். இதில் இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஒயில் வந்து திரும்பி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இதில் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம டிக்கு பண்ணலை அப்படின்னா பண்ணியிருந்தோன்னு வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ் மட்டும்தான் வரும். இப்போ நான் வந்து இன்னொன்று கிளிக் பண்ணி காட்டுறேனே. இப்போ வந்து இதை எடுத்துக்கிட்டேன், ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டேன், ஒரு லைன் வந்து எடுத்து இப்படி போட்டுக்கிட்டேன். ஓகே, எஸ்கேப் கொடுத்துக்கிட்டேன். இதில் பாருங்கள், திரும்பி வந்து நான் வந்து க்ரியேட் பிளாக் போய்கிட்டேன். பிக் பாயிண்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். பிக் பாயிண்ட் வந்து கொடுத்து பிக் பாயிண்ட் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டேன். ஆப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். எல்லா ஆப்ஜெக்டையும் கிளிக் பண்ணிட்டேன். என்டர் கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அந்த ஸ்கேலை வந்து டிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸ்கேல் யூனிஃபார்ம்லேயே வந்து டிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஓகே கொடுத்துக்கிட்டேன். ஓகே கொடுத்துட்டேன். பேர் கேட்குது. இங்கே பேர் வந்து சும்மா வந்து ஜேன் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இன்சர்ட்டில் போய்க்கிறேன். மோர் ஆப்ஷன் போய்க்கிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட் கடைசியாக நம்ம க்ரியேட் பண்ணது இருக்குது. உங்களுக்கு தேவையில்லை, இது வேறு மாற்றணும்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. YZ வந்து காணும். என்னால் ஒயில் வந்து ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது, இசட்லேயும் வந்து ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ ஈவனாக வந்து இது ஆகும். நான் வந்து ஒரு 5 கொடுத்தா இங்கே பாருங்கள், கீழேயும் 5 ஆகிடுச்சு. இசட்லேயும் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 5 ஆகுது. 6 7 கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக 5 ஆகுது பாருங்கள். இப்போ ஓகே கொடுத்துட்டா அந்த ஈவனாக அந்த லைனும் வந்து அதே மடங்கு 7 டைம்ஸ் ஸ்கேல் ஆகும். அந்த சர்க்கிளும் வந்து பெருசாகிடும். ஓகேங்களா, ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும். இப்போ அதே வந்து நான் இதை பார்க்குறேன் பாருங்கள். இப்போ வந்து இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் இன் பிளாக் எடிட்டர் அப்படின்னா இதை வந்து நான் இப்போ இதை எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே வந்து இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிட்டேன். ஏற்கனவே வரைஞ்சதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளாக்கை வந்து நான் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த க்ரியேட்டில் போயிட்டு அதை வந்து க்ரியேட் ஆகியிருக்கு பார்த்தீங்களா.
இப்போ ஓப்பன் இன் பிளாக் எடிட்டர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். பேர் வந்து கேட்குது, நான் வந்து அச்சின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஓகே கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், அதுக்குன்னு தனியாக வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. நமக்கு ஸ்கேல் எடிட் பண்ணணுமா, இல்லை ஸ்கெட்ச் எடிட் பண்ணணுமா, இல்லை ரொட்டேட் பண்ணணுமா, இல்லை ஃப்ளிப் பண்ணணுமா, இல்லை அரே பண்ணணுமா, மூவ் பண்ணணுமா, என்ன இது வேணுமோ நம்ம இதில் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இது ஆப்ஷன் தான். இது பண்ணிங்க எடிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணனாலும் இங்கே வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டெஸ்ட் பிளாக் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். திரும்பி அந்த சேஞ்சஸ்லாம் நம்ம என்ன பண்ணணுமோ அது வந்து அந்த பிளாக்கில் வந்து இதாகிடும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கமெண்ட்டை. உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் கமெண்டில் சொன்னிங்கன்னா நான் வந்து இதுக்குன்னு தனியாக இந்த இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் த சேஞ்சஸ் டு வச்சு, இப்போ நான் எதுவும் எடிட் பண்ணலை அதனால் டிஸ்கார்ட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இதுதான் வந்து அந்த ஆப்ஷன். ஓகேங்களா, அதே தான் வந்து இங்கே பாருங்கள் பிளாக் எடிட்டர். ஓகேங்களா, அங்கே ஓப்பன் இன் பிளாக் எடிட்டர் பார்த்தோம்ல, அதே ஆப்ஷன் தான் இங்கே வெளியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தாங்க இது. ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான்